நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சபையார் அவர்கள் இன்றைய தியானத்திற்கு வாசிக்கத்திற்கு கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு அழைக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தலைகளை தாழ்த்தி நாம் செல்வோம். வாரும் தூயாவியார்களே, எங்கள் உள்ளத்தில் நீ தங்கியிருந்தார்களே, அன்பின் தீ நான் நிரப்பின சுவாமி. அன்றைய உண்மை பற்றிருக்கிற அந்த பற்று உறுதியிலே நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள, நிலைநிறுத்திக் கொள்ள, வலுப்படுத்திக் கொள்ள, அதிகப்படுத்திக் கொள்ள நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வாசித்த இந்த வேறு பகுதிகளை நாங்கள் தியானிக்க எங்களுடைய மனதை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, சற்று நேரம் ஆண்டவருடைய வேதத்தின் சத்தியங்களை தியானித்து எங்களுடைய வாழ்வை உமக்கு நேராய் பயணிக்கிற ஒரு வாழ்வாய் அமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் ஒரு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கும் ஒரு வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த நல்ல மாலை பொழுதிலே நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தின் மக்களாக வந்து கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மெய்யாகவே கர்த்தரால் நீங்கள் உத்தரிக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். வாசித்த இந்த வேத பகுதியை தொடர்ந்து நாம் தியானிச்சென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு காத்திருங்கள். தூய ஆவியானவர்களுக்காக காத்திருங்கள். வெயிட்டிங் அப்பான் தி ஹோலி ஸ்பிரிட். வெயிட்டிங் அப்பான் தி ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவர்களுக்காக காத்திருங்கள். இது ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்த பொழுது ஒன்றிலிருந்து சில வாசகங்களை கவனித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிடனாக உலகில் பிறந்து தனக்கென சீடர்களை தெரிந்து கொண்டு அந்த சீடர்களை அநேக நிலைகளிலே அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எந்த நிலையில் செயல்பட வேண்டும், மக்களோடு எப்படி இணைந்து பயணிக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி பயணிக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்விலே கடவுளோடு உள்ள உறவை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கடவுளோட உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பல்வேறு நிலைகளிலே கண்கூடாக அநேக காரியங்களை செய்து காண்பித்தார். அப்படி செய்து காண்பித்த ஆண்டவர் வந்ததின் நோக்கம் நிறைவேறுகிற காலங்கள், அதாவது அவர் சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் ஆங்காங்கே பிரிந்து போய்விட்டார்கள். மீண்டுமாக 3ஆம் நாள் காலை வேளையில் அவர் எழுந்தாரா என்று பார்ப்பதற்காக அவரோடு பயணித்த மக்கள் சென்று கல்லறையிலே பார்க்கிற பொழுது கல்லறை புரட்டப்பட்டு கிடந்தது. புரட்டப்பட்டு கிடந்த இந்த கல்லறையை கண்டவுடன் அவர்கள் அவ்வளவு அளவு கடந்து சோகம் கொடுக்கிறார்கள், அளவு கடந்து வேதனைப்படுகிறார்கள். என்ன நடந்ததோ, யார் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ என்கின்ற அந்த மனநிலைக்குள் அவர்கள் வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மரித்து போன பிறகு மீண்டும் நாம் அவர்களது வேலைக்கு செல்லலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கும் கூட அவர்கள் மாமிச பிரகாரமாக சிந்தித்த அந்த சிந்தனையானது ஒருவருக்கும் கூட என்ன நிகழவில்லை. நாம் கர்த்தருடைய அவர் விட்டு சென்ற காரியத்தை செய்வோம் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டுமாக கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களோடு 40 நாட்கள் பயணம் செய்கிறார். 40 நாட்கள் அவர்களோடு என்னென்ன அற்புதங்களை செய்தார், என்னென்ன காரியங்களை செய்தார், இவைகளெல்லாம் அவர் விளக்கி கொண்டு வருகிறார். ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்துவானவர் தன்னோடு இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை. இதைத்தான் அழகாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் அழகாக அந்த பகுதியை சொல்கிறார். வாரத்தின் முதலாம் நாளாக அதிகாலையிலே தங்கள் ஆயத்தமல்ல கண்ட வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நிலத்திற்கு வந்தார்கள். அதற்கு பின்பகுகிற வரிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எம்மாவு கிராமத்திற்கு அவர்கள் போகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்கள்? பேசிக்கொண்டு போகிறவர்களோடு 20
வசனத்தை சொல்லுகிற பொழுது, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறேன், இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அப்படி நடந்து போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு தெரியவில்லை. இவர் இயேசு கிறிஸ்து என்னோடு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது, 23ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறாரே என்று இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்த மக்கள் 25ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது சொல்லுகிறார், அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவோடு பயணித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்து இப்படியெல்லாம் நமக்கு அற்புதத்தை செய்தாரே, இப்படியெல்லாம் நம்மோடு கூட இருந்தாரே, கண்கூட அற்புதங்களை கண்டோமே, கண்கூட கண் பார்வை இல்லாத பார்வையிடுவதை பார்த்தோமே, இப்படி பல்வேறு நிலைகளை பார்க்கிறார்கள். கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம், ஒளியை குறித்து சிந்தித்தோம். ஒளி எப்படிப்பட்டது என்ற சூழ்நிலையிலிருந்து இந்த வாரத்தில் காத்திருங்கள் என்று சொல்லுகிற பொழுது, காத்திருக்கிறவர்கள் பல்வேறு நிலைகளுக்குள்ளாய் யோசிப்பார்கள். நல்லா யோசனை பண்ணீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் மந்திரி இவங்கெல்லாம் வந்து யாரும் பார்க்கறது இல்லை, சினிமாக்காரங்க தான் பார்க்குறாங்க. என்ன சொல்றது, நடிகர்கள் வந்தால் நின்று நடிகரை வந்துட்டா அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் என்று யாரும் யோசிப்பதில்லை. வெளிநாடுகளிலே ஒரு நடிகன் வந்துவிட்டா என்ன பண்றாங்க, அவர் போயிட்டு நம்மளும் போவோம், இவ்வளவுதான். இவன் கேரளாவில் கூட தான் நடக்குது. ஆனால் தமிழகம் மட்டும் விதிவிலக்காக இருக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் ஒரு மந்திரி வருகிறார், ஒரு முதல்வர் வருகிறார், என்ன செய்யறாங்க, ரோட்ல 2 பக்கம் நின்று ஐயோ வராரு, இப்படி வராரு, இப்படி வராருன்னு பார்ப்பாங்க. அப்படிதான் இல்லை. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது கிறிஸ்துவானவர் அவர்களோட பயணிக்கிறார். ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் பின்னணியிலும் அவர் கூட வருகிறார். இப்படி கூட வந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஞாபகத்தில் கொள்ளாமல் என்ன செய்யறார், தங்கள் நிர்ணயத்தில் இயேசுநாதர் தானே அவர் நம்மோடு இருக்கிறாரு. ஒரு மந்தத்தனமான சிந்தனை, மந்த இறுதி உள்ள மக்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2 காரியங்களை வைக்கிறார். ஒன்று, மந்த இறுதி உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இந்த காணப்படுகிறது. ஆனால் இடைப்பட்ட பகுதியை பார்க்கிற பொழுதுதான், அதாவது 26, 27, 28 வசனங்களை பார்க்கிற பொழுதுதான் என்ன நடக்கிறது, 29, 20, 30, 31 வாசிக்கிற பொழுதுதான் அவர் கேட்கிறார். பேசிக்கொண்டு போகிற பொழுது அவர் என்ன செய்கிறார், அழகாக அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமாய் போனார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல, ஏதோ எல்லாம் போகிறவர்கள் போல காணப்பட்டார். அப்படித்தான் காணப்படுகிறார். அதற்கு பிறகு அவர்களோட அவர் பந்தை இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை அதை பிடித்து அவர்களுக்கு கொடுத்து, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளுக்கு பிறகுதான் கிறிஸ்துவர் சொல்லுகிறார் அழகாக இருக்கிற யோவான் அப்போஸ்தலரை சொல்கிற பொழுது 43ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளிடமும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். தரிசனமானதற்கு பிறகு ஒரு 2 காரியத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நான் என்ன செய்ய போகிறேன், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் தன்னுடைய சீசர்களை பார்த்து என்ன சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே உட்கார்ந்துருங்க, காத்திருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்தார்? இப்போ நம்ம உங்களை உட்காரச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க, உங்களை கூப்பிட்டு உட்காருங்கன்ற என்ன சொல்லுவோம், எதுக்கு உட்காரணும், ஏன் உட்காரணும், என்ன காரணம், சும்மா இருக்கு நான் உட்காரணும். இந்த கேள்விகள் நிறைய கேள்விகளை கேட்போம். ஒரு கேள்வி மட்டுமா கேட்போம், 10, 15 சப்கொஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட மறுபடியும் வந்துடும். பொருள் எதுக்கு குறை சொன்னார், ஏன் உட்கார சொன்னார். ஆனால் இந்த இடத்துல சீடர்களை பார்க்கிற பொழுது இந்த காத்திருக்குதல் என்பது பொதுவாக நம்முடைய வாழ்வில் காத்திருக்கிறது எப்படி இருக்குங்க, நல்ல ரிப்போர்ட் கொடுக்குமா, கசப்பான ரிப்போர்ட் கொடுக்குங்களா? காத்திருக்கிறோம், ஒரு இடத்துல ஆஸ்பத்திரி போய் உட்கார சொல்லிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ட்ரீட்மெண்ட் நல்ல விதமாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு, நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே ட்ரீட்மெண்ட் எதிர்மறைய மாற்றி என்ன சொல்லுவோம், ஒரு கசப்பான உணர்வை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலும் கூட நம்முடைய ஆன்மீக வாழ்வை கெடுக்கிற காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நெடிய வழிபாடு பிடிக்காது. பிடிக்குதுங்களா? ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க? ரொம்ப நேரம் நீண்ட வழிபாடு பிடிக்காது, நீண்ட பிரசங்கம் பிடிக்காது, இறை வேண்டுதல் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண என்னப்பா
ஜெபம் பண்ணிட்டாரு. இத்தனை நேரமா ஜெபம் பண்றது, சுருக்கமான ஜெபம் தானே பண்ணணும். இது இயற்கை, இது ஒரு மாற்றி சொல்றது இல்லை. அப்புறம் என்ன செய்யறோம்? ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே உடனடியாக அற்புதம் நடக்க வேண்டும், உடனடியாக ஆசீர்வாதம் வேண்டும், உடனடியாக விடுதலை வேண்டும். இப்படி பல்வேறு நிகழ்வுகளை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்வை வேகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது தவறில்லை. வேகப்படுத்துகிற ஒரு உலகில் வாழ்வதனால் நம்ம வேகத்தை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீடர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து, காத்திருங்கள். காத்திருப்பது என்ன, எதற்காக காத்திருக்க சொல்லுகிறார் என்றால், அழகாக லூக்கா எழுதின நற்செய்தியோடு 24, 44, 53 அப்போஸ்தலர்களை வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லுகிற ஒரு காரியம், to wait is to be orientation. ஓரியன்டேஷன் சொல்வது மீண்டும் பயிலுகிற ஒரு நிலையை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நம்ம கிறிஸ்துவனாகி நம்முடைய வாழ்விலே எத்தனையோ முறை வேதத்தை வாசித்திருப்போம், எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருப்போம், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி இருப்போம். ஆனாலும் நமக்கு தேவை என்பது மீண்டும் நமக்கு ஒரு பயிற்சி தேவை, ரீஓரியன்டேஷன்ஸ். இந்த ரீஓரியன்டேஷன்ஸ் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது வேகமாக ஓடினோம், எல்லாரும் பார்த்தார்கள், ரசித்தார்கள். அதே வாலிப பையனாக இருக்கும்போது என்ன நினைக்கிறோம்? பையன் அம்மா பேச்சை கேட்டு அப்பா பேச்சை வீட்டுக்கு உட்காந்துட்டானா என் பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான்னு அர்த்தம். வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன்ட்டான், நான் சொல்றதெல்லாம் ரொம்ப கேட்கிறேன்னு சொல்லுமா, கேட்கறது இல்லைன்றமா, கேட்கறது இல்லைன்றோம். அடுத்த நிலைக்கு என்ன செய்யறான்? கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அவன் எங்க நம்மளும் கேட்க போறான், அவன் சொல்லுவான், அவன் கேட்பான். இதுதான் நடக்கிறது இல்லையா? ஆனால் இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களிலே ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு பயிற்சி நடத்துகிறார்கள். வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பயிற்சி தேவை என்பதை உணர்ந்துதான் அநேக இடங்களில் ரிட்ரீட்ஸ் நடத்துகிறார்கள். 3 நாள் ரிட்ரீட்ஸ், 4 நாள் ரிட்ரீட், வாலிபர்கள் ஒடுக்கு கூட்டம் என்று வாலிபர்கள் கிறிஸ்துவை எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி கற்றுக் கொடுப்பது போல அவர் என்ன செய்கிறார்? மீண்டுமாக சீடர்களை அழைத்து இந்த 40 நாள் அளவும் நடந்த அற்புதங்களை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார். ஐயா, நான் என்ன செய்ய போறேன்? 2 பேரா ஒவ்வொருத்தரை நான் அனுப்ப போறேன். நீங்க போகிற போது இதை எடுத்துட்டு அதை எடுத்து அப்படி எடுத்துலாம் போகக்கூடாது. இதைத்தான் அழகாக மத்திய ரட்சிக்கும் 10ஆம் அதிகாரத்தில் தெளிவுபடுத்துகிறார். நீங்க போயிருப்ப மனவனா புலவனா ஒன்றும் பேசிக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள், ஏனென்றால் கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று ரத்தின சுருக்கமான வரிகளை சொல்லி கடந்து செல்கிறார். அப்படி செல்லுகிற ஆண்டவர் தான் அழகாக இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? சீடர்களை பார்த்து சொல்லுகிறவர், இவ்வளவு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேனே, சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் என்னவா இருக்குது? திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படி சொல்லுகிற பொழுதுதான் என்ன சொல்கிறார்? மந்த இருதயம் உள்ளவர்களே. நமக்குள்ள இந்த மந்தத்தனமான ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? கடவுளை பற்றி ஒரு விழிப்புணர்வோ, கடவுளை புரிந்து கொள்கின்ற மனநிலையோ, கடவுள் இப்படிப்பட்ட காரியங்களை என்னுள் செய்வார் என்கின்ற நிலை நம்ம இடத்தில் இல்லை. நம்ம இயேசு சாமி தானே, அப்படிதானே நம்ம சொல்றோங்க, நம்ம இயேசு சாமி தானே. கரெக்ட், what you said is correct, but whether you are giving much respect to him or not, that is the question. நான் வணங்குகிறேன், நான் போற்றுகிறேன், நான் ஆராதிக்கிறேன் கடவுள் சர்வ வல்லமை நிறைந்தவர் என்கிற அந்த மரியாதையை நான் கொடுக்கிறேன். நான் இப்ப இந்த இடத்துல சீக்கிரம் என்னாச்சு? ஏசாமி நம்ம கூட தானே வந்தாரு, நம்ம கூட தானே அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார் என்ற அந்த மனநிலையில ஒரு மந்தத்தனமான மனநிலை வந்துவிட்டது. இதே அடுத்த நிலைக்குள் வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் உருவாகிறது. லூக்கா 24:38 படிச்சு பாருங்க. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்த பிறகு அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருகிறது, ஒரு கிறிஸ்து தானா? பாருங்க 38ஆம் வசனத்தை பாருங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? அப்ப இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 40ஆம் வசனத்துல தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். சந்தேகம் வந்தது. சீடர்கள் அவரோடு பயணித்த சீடர்களுக்கு என்ன வருதுங்க? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்பா நீ சந்தேகப்படாத, என் கையப்பார், தொட்டுப்பார், என் காலை தொட்டுப்பார், என்னுடைய சரீரத்தில் நீ பாரு, இதெல்லாம் நான் காயப்பட்டிருக்கிறேன் காண்பிக்கிறார். அப்போ அவரோடு பயணித்தவர்களுக்கு ஒன்று மந்தத்தனமான மனநிலை வருகிறது, இன்னொன்று கண்கள், ஆவியின் கண்கள் குறுகப்பட்ட
நிலையிலே, குருடாக்கப்பட்ட நிலையிலே அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. மூன்றாவதாக என்ன நடக்கிறது? சந்தேகம் வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? மறுபயிற்சி என்பது தேவைப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்விலும் கூட கிறிஸ்துவின் திருப்பணிக்கு, கிறிஸ்துவுக்காய் பணியாற்றுகிற இந்த திருப்பணிக்கு நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? மீண்டுமாக நமக்கு ஒரு பயிற்சி தேவை என்பதை மையப்படுத்துகிறார். அப்படியானால் கிறிஸ்துவ வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எப்பொழுதெல்லாம் நமக்கு காத்திருக்கிற சூழ்நிலை வருகிறதோ அந்த சூழ்நிலையில் என்ன செய்து கொள்ளலாம்? நம்மை மறுசீராய்வு செய்து கொள்வதற்கு கடவுள் அனுமதிக்கிறார். நம்ம காத்திருன்னு சொல்லிட்டேன்னா எத்தனை நேரம் நம்ம உட்காந்துக்கிறது? நம்ம பேசுறோமா இல்லையா? நாம் பேசுகிறோம், ஆனால் ஆண்டவர் அப்படி பேசுவதில்லை. அவர் சொல்லுகிறது என்ன? காத்திருப்பது என்னோட நன்மைக்காக காத்திருக்க பண்ணுகிறார். அண்ணாருடைய வாழ்விலே சில காலங்கள் காத்திருந்த பொழுதுதான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதே நிலையில கூட நாம் வேதத்தில் அதிகமாய் வாசிக்கிற காரியங்கள், தானியேலுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட காலங்கள் அவர் காத்திருக்கிறார் கடவுளுடைய சமூகத்திலே. இன்று நம்முடைய வாழ்விலை நாம் எப்படி காத்திருக்கிறோமா? கடவுள் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார், என்னை மறுசீராய்வு செய்து கொள்ள. இதைத்தான் அழகாக சங்கீதத்திலே சொல்லுகிற பொழுது தெளிவாய் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்? இதிலிருந்து என்னுடைய வாழ்வில் நான் எதை சீர் செய்து கொள்ள போகிறேன் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக காத்திருக்குதல் என்பது நம்முடைய வாழ்வை மறுசீராய்வு செய்து கொள்ள, மறுசீராய்வு மறுபயிற்சிக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றோம்? நம்ம அதிகமா சொல்லுகிற வசனம் என்ன? காலைதோறும் நம்முடைய கிருபை புதியதாக இருக்க. இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர் 1:4 வசனத்தை பார்க்கிற பொழுது அவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தார், இவர் எப்படி கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்து இருக்கும்போது அவர்களை ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாட்களுடைய பரிசுத்த ஆவியினாலே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சரீர பிரகாரமாக யோவான் ஸ்நானம் எப்படி கொடுத்தாராம்? ஜலத்தினால், தண்ணீரினாலே, நீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆனால் நான் கொடுப்பதோ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறேன். அப்படியானால் இந்த வாசித்த வேத பகுதியிலே அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் நீங்க எப்படி இருப்பீங்களா? சாட்சிகளாய். இந்த வசனத்துல 2 காரியங்களை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பலனடைகிற மக்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். இதைத்தான் நல்ல எசாயா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிக்கிற பொழுது அழகாக சொல்கிறார். எசாயா 4ஆம் அதிகாரம் 29-30 வாசிச்சு பாருங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது முதலாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பலன் அடைகிறீர்கள். பலனற்று போய் இருக்கிற சரீரத்திற்கு பலத்தை தருகிற ஒரு ஆண்டவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற ஒரு ஆண்டவர் சீடர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் இயேசுவிற்கு தங்களை விட்டு கடந்து போய்விட்டார் என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் அவர் இடரை விழுகிறவதற்கான வழிகள் நிறைய உருவாகிறது. இடரை போகிற, பின்வாங்கி போகிற நிலையில் உருவாகிற இந்த சூழ்நிலையில் அவர் தெளிவாக சொல்லுகிற விஷயம், இந்த 40 நாள் அளவும் அவர்களோடு இருந்து அவர் சொல்லுகிறார், நீ பலனடைந்து போகிறாயா? உனக்கு பலனை நான் தருகிறேன். சத்துவம் இல்லாமல் எழுப்புதல் பலனற்று சத்துவம் இல்லாமல் நீ போய்கின்றிருக்கிறாயா? உனக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிறேன். அப்படி சொன்ன ஆண்டவர் இன்றைய நாட்களிலே இப்போது இருக்கிற இளைஞர்கள் முதற்கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம், அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள். 31 பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? புது பலன் அடைவார்கள். அப்படியானால் கர்த்தருக்கு காத்திருப்பது எதை கொடுக்கிறது? புத்துயிர் கொடுக்கிறது, புது பலன் கொடுக்கிறது, புத்துயிர் கொடுக்கிறது. அப்போ முதலாவது வாசித்தது கர்த்தருக்கு காத்திருப்பது நம்முடைய வாழ்வை மறுசீரமைக்கிறது, மறுசீரமைத்து மறுபயிற்சி அளிக்கிறது. இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருப்பது நம்முடைய வாழ்விலே புத்துயிர் கொடுத்து புது பலனை தருகிறது. இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எத்தனை நேரங்களில் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறோம்?
அப்ப அவர் சொல்லுகிற காரியம், இளைப்படைந்தவனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற ஆண்டவர். நீங்கள் எந்த இடத்தில் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறீர்கள், அந்த இடத்தில் அவர் பலன் தருகிறார். ஐயோ என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, யார் எனக்கு பலன் தருவார் என்று காத்திருக்கிற பொழுது கர்த்தர் பலனை தருகிற ஒரு ஆண்டவர், சத்துவத்தை தருகிற ஒரு ஆண்டவர். அடுத்து என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செச்சைகளை அடித்து. அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற மக்கள் புத்துயிர் பெற்ற பிறகு நீங்க என்ன செய்ய முடியாது? ஒரு இடத்துல குறுகி நடுங்கி நின்று கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்வை எழுப்ப பிரகாசிக்கிற ஒரு வாழ்வாய் மாறுகிறது. நன்கு கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு புது வண்டி வாங்கிட்டீங்க, வீட்டில் அப்படியே இறக்கி வச்சுருவோமா? 10 தடவை அந்த ஸ்டேட்டில் போயிட்டு வந்துடுவோம். புது வண்டி வாங்கியிருக்காரு போல. குறைந்தது ஒரு 10 பேரை நம்ம கேட்கும் போது நமக்கு சந்தோஷம். பரவாயில்ல, அந்த வண்டிக்கு இது நல்லா இருக்கு, இவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. வேற விதமாக நாம் நினைக்கக்கூடாது. உண்மையான நிலை என்ன? ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? கழுகுகளை போல செச்சுகளை எடுத்து எழுப்புவார்களா? நமக்குள் புது பலன் வந்தவுடன் நம்ம என்ன வீட்டில் உட்காந்துருப்போமா? உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க 10 நாள் 15 நாள் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல என்ன செய்வாங்க? வீட்டில் ஒரு நாள் வந்தனுக்கு வீட்டில் இருப்பாங்க. அடுத்த நாள் மெதுவாக எட்டி பார்ப்பாங்க. கேட் கிட்ட பார்க்குற போது என்னடாது, வந்துட்டீங்களா, ஹாஸ்பிட்டல் நல்லா ஆயிட்டீங்களா, சுகமாயிட்டீங்களான்னு என்னது, அது ஒரு தெப்பை கொடுக்குது. அடுத்தது என்ன செய்வோம்? இன்னொருத்தர் கேட்பாங்க, எப்போ வந்தீங்க? இருந்து நான் பார்த்துட்டு வரேன். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற என்ன செய்வோம்? உட்கார கூட மாட்டோம். இருந்து நான் காஃபி போட்டு, இருந்து நான் டீ எடுத்துட்டு வரேன், இருந்து நான் தண்ணி எடுத்து. அப்போ என்ன அர்த்தம்னா நமக்குள்ள என்ன வந்து விட்டது? பலன் வந்து விட்டது. நான் இனி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, நான் எழும்பணும், எழுந்தாக வேண்டும். பிள்ளைகள் போய் அதை செஞ்ச, இன்னுமா நானே செய்யணும், கொஞ்சம் வேண்டும், நானே பண்றேன். அம்மா முடியாது, இல்லைம்மா நான் பண்றேன் சொல்றோமா இல்லையா? ஐயா நீங்க எழுந்திருக்காது, உட்கார, நான் பார்த்துக்கிறேன், இப்படி சொல்லுகிறோம். அப்படியானால் கழுகுகளை போல உயரமாய் செற்றை அடித்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாய் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான ஒரு அர்த்தம். அடுத்ததாக அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். இன்னைக்கு நம்மள என்ன செய்ய? நடந்த உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே சோர்ந்து போகிறோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? நல்ல நோடு புது பலன் அடைகிறார். கர்த்தருக்கு காத்திர கழுகுகளைப் போல செற்றைகளை அடைத்து உயர பறக்கிற மக்கள். அடுத்தது என்ன சொல்கிறார்? சோர்ந்து போனாலும் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காத்திருக்குதல் நமக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை உண்டு பண்ணினாலும், கிராமங்கள் அதிகம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவார்கள். முதியோர் சொல்லும் முது நெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். அப்படின்னா முதியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஆரம்பத்தில் கேட்கிற ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணும். காத்திருக்குதல் என்பது கசப்பான அனுபவத்தை உண்டு பண்ணினாலும் அடுத்த நிலையில் அதை எப்படி செய்யலாம்? வாழ்வில் புதுபலனை தருகிற ஒரு இனிப்பான அனுபவங்களை உண்டு பண்ணுகிற ஒரு இனிப்பான வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்கிற ஒன்றாக அந்த காத்திருக்குதல் அமைகிறது. அப்பொழுது காத்திருக்குதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஏன் காத்திருக்கிறோம் என்று கேள்வியை கேட்காமல், ஏன் காத்திருக்கிறோம் என்று சோர்ந்து போகாமல், ஏன் காத்திருக்கிறோம் என்று அதை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிராமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது நம்முடைய வாழ்வை மறுசீரமைக்கிற ஒரு சூழல். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீடர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்பொழுது? உலகத்திற்குள் சென்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற பொழுதுதான் நீங்கள் சீசர்களாய் மாற முடியும். அப்ப அப்படி சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார், ஒன்று அவர்களுடைய வாழ்விலே மறுசீராயும் மறு பயிற்சியும் கொடுக்கிறார். இரண்டாவதாக அவருடைய வாழ்வில் ஒரு புத்துணர்வை கொடுக்கிறார். ரீஜுவென்ச்சர், அழகாக ஆங்கிலத்தில் ரீஜுவென்ச்சர் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புத்துயிரை கொடுக்கிற ஒரு வாழ்வு. சோர்ந்து போய் பெண்ணற்று போய் கிடக்கிறவர்களுக்கு புத்துணர்வை கொடுத்து புத்துயிரை கொடுத்து அவர்களை மேம்பட செய்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற மக்கள் என்ன செய்வார்களாம்? புதுபலன் அடைவார்கள். அப்ப புதுபலன் அடைபோது அவர் அவரோடு இணைந்து சில காரியங்களை ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம்,
கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து மறுபயிற்சி பெற்று புத்துயிர் பெற்று நாம் எப்படி இருக்க வேண்டுமோ சாட்சிகளாய் இருக்க வேண்டும். சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் சாட்சிகளாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கிறேன். நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்வில் ஒரு மன மாற்றம், repentance. Is there any changes in our life? That is called repentance. நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுதுதான் அது என்னவாக மாற்றப்படுகிறது? repentance, மீட்பு, மன்னிப்பு, மீட்பு என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்வில் அது நடக்கிறதா? ஒன்று. இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எல்லா இடங்களிலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? இவர்கள் கிறிஸ்துவை போலவே வாழ்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை பார்த்து எத்தனை பேர் சொல்லுகிறார்கள்? நம் குடும்பத்திலே இருப்பவர்கள் ஐயா ஜெபம் பண்ணுவார்கள், அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறவர்கள். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் ஐயோ அவர்கள் கிறிஸ்துவின் வாக்கின்படி நடக்கிற மக்கள் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் இடத்திலே சீடர்களுக்கு கொடுக்கிற காரியம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படி சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க அடுத்த 9, 10, 11 வசனங்களை பார்க்கிறது. அப்போஸ்தலர் தெளிவாக சொல்கிறார், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு விடயம் அவர்களை சொல்லிவிட்டது. அவர் போகிற பொழுது அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் இருக்கிறார்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? அழகாக இந்த சீடர்கள் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். எருசலேமில் அவர்கள் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தைகள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் அப்படியே வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது 2 மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே திரும்ப வருவார். அதை விசுவாசிக்கிறோமா நம்முடைய வாழ்வில்? நான் அடிக்கடி யோசிக்கிறது, இந்த நரசிம்மநாயகன் பாளையத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலையில அந்த இடத்துல ஒரு கூர்மையான ஒரு பகுதி இருக்கு. அதற்கு பேர் லாம்டன் பீக். இந்த லாம்டன் பீக் அப்படிங்கிற எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் இந்திய தேசத்தை ஆட்சி செய்த பொழுது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட், விமான நிலையம், எந்த இடத்துல விமானங்கள் வந்தாலும் அதுதான் பாயிண்ட். அதை பார்த்துட்டு தான் டர்ன் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் ஆகும். 2 பேர் நடக்கும். லேண்டிங் அதை பார்த்துட்டாக்கும், டேக் ஆஃப் அதை பார்த்துட்டு தான். ஏனென்றால் அவர்கள் அடிக்கிற அந்த மின்னொளியானது அதன் மீது படும். அதனால லாம்டன் பீக் என்று அதுக்கு வைத்தாங்க. அது மட்டும் தனியாக தெரியும். அதனால தான் அது பக்கத்தில் சிஆர்பிஎஃப் ட்ரைனிங் சென்டர் ஒன்று கொண்டு போனாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம், 2 விமான நிலையம், 2ல அதான் விஷயம். நீங்க எப்படி டேக் ஆஃப் பண்ணால் இப்படி வந்து இப்படி தான் போவாங்க, இப்படி டேக் ஆஃப் பண்ணால் இப்படி வரும். லேண்டிங் ஆகும்போது அங்கிருந்து இங்கே பார்ப்பாங்க, பார்த்துதான் லேண்டிங் ஆகும். இது கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு செய்தி. அப்போ அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? ஒரு மலையின் உச்சத்தை பார்க்கிறார்கள். கழுகுகளை போல் செத்தை அடித்து ஓடுகிற ஒரு நிலை. அதுதான் கழுகு. இங்கே கூடு கட்டி இருக்கீங்களா பக்கத்துல? மலையின் உச்சியின் மேல்தான் கூடுகள். அப்ப கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்துவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? மலை உச்சியிலே உயர்ந்த நிலைக்கு கடவுள் கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட நிலையில் தான் கடவுள் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்வில் புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், புது பலனை தருகிறார். இந்த நிலையில் நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி பயணிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனையோடு கூட கற்றிருந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரோடு கூட இடைபெறுவராக.